இதில் வந்து நம்ம 4 வீல் வீடரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வெரைட்டி இங்கே இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ விளக்கமாக சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேத்து உழவும் பண்ண முடியும், புழுதி உழவும் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே இஎம்ஐ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1860 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல். இது பர்டிகுலராக சேத்து உழவுக்காக வேண்டிய நம்ம இது கொடுக்குறோம். இது விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த தாம்பரம் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வரணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமி வீடர்ஸ்ன்னு கூகுள் மேப்பில் போய் டைப் பண்ணிங்கனாக்கா வந்து லொக்கேஷன் காமிக்கும், இந்த இடத்துக்கு வர முடியும். அதுக்கப்புறம் வந்து அதில் நீங்கள் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லிடுறேன். இதில் வந்து நீங்கள் டிஸ்பிளேல வந்து நம்பர் தெரியும். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சிஆர்எம்ல கனெக்ட் பண்ணியிருக்குது. அதனால அது வந்து வெல்கம் டு விஐஎஸ் சாமி வீடர்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கு யாருக்கு கனெக்ட் ஆகும். அது வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு 5 செகண்ட் வந்து ஆனதுக்கப்புறம் தான் கனெக்ட் ஆகும். அதனால நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு ஐயோ வேற எங்கேயோ போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. அது அதுக்கப்புறமா ஃபோன் எடுப்பாங்க. ஒருவேளை அவங்க ஃபோன் எடுக்கலைனாலும் அதுக்கப்புறமா திருப்பி கூப்பிடுவாங்க. அதனால வந்து அது மிஸ்காலாக போய் நிற்கும். அதனால வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், திருப்பி அவங்க கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து ஓட்டுற வீடர் எல்லாத்தையுமே வந்து உட்காந்து ஓட்டுற வீடராக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால விவசாயத்தில் வந்து விவசாயத்தை விட்டு நிறைய பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணணும். அவங்க தனிப்பட்ட மனுஷனாக வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கணும், ஈஸியாக செஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணணுன்ற நோக்கத்தில் வந்து நம்ம ஒன்று மாற்றி கொடுத்துட்ருக்குறோம். அட்டாச்மெண்ட்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 197 அட்டாச்மெண்ட்ஸ் ஆகிடுச்சு. அவங்க ஒவ்வொரு விவசாயி வந்து எனக்கு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் வேணும், அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது நம்ம ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அது வந்து அப்படியே நம்ம அட்டாச்மெண்ட் நம்பராக போட்டு அது எல்லாருக்குமே பிரயோஜனமாகுமே சொல்லி நம்ம அந்த மாதிரி கண்டினியூஸாக அதனுடைய நம்பரை போட்டு உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். அட்டாச்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் விவசாயத்துக்கு தேவையான பெரும்பாலான மெஷினஸும் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நமக்கு அதிகமாக உபயோகமாகுமோ அது எல்லாமே நம்ம இங்கே வச்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின்ஸ்லாம் வந்து ஹாகரு, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையால் பிடிச்சி சிம்பிளாக போடுற ஹாகரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டாண்ட் பண்ணி கொடுங்க, அதை வந்து ஸ்டாண்டில் போட்டால் நான் ஒரே ஆளை வேலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்குமே வந்து அந்த ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணி அதில் மாட்டி கொடுத்துருக்குறோம். அது மாதிரி இப்போ ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் டில்லரில் வந்து டிஸ்க் ப்ளோ போட்டிங்கன்னா சேத்துல வந்து எனக்கு புல் மாட்டாமல் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி அதுவுமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது நிறைய கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் பெடலர்னு சொல்லிட்டு ஒன்று அதிலே வந்து இப்போ நம்ம கட்டி முட்டியாக இருக்கிறத வந்து லெவலில் அடிக்கிறதுக்கு அது ஒன்று பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து லெவலர்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டாங்க, அதுவும் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது சேத்து உழவில் தான் பண்ண முடியுமா, புழுதி உழவுலையும் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்குமே வந்து நம்ம இப்போ அந்த டிஸ்பிளவே புழுதி உழவில் ஓட்டுற மாதிரி ஸ்டெபிளைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எண்டில் வந்து வரப்பு வெட்டுறதுக்கு ஒன்று கேட்குறாங்க. அது இப்போ அடுத்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது இன்னும் அடுத்த வீடியோ போடுவோம். அது தேவைப்படுறவங்க அதுக்கப்புறமா நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. சைடு அது அண்டை கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பவர் டில்லரில், பவர் வீடரில் இல்லை. இப்போ நம்ம வந்து பவர் டில்லரை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம இதை சொல்லுவோமேன்னு சொல்கிறோம். இதில் வந்து நம்ம 4 வீல் வீடரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வெரைட்டி இங்கே இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ விளக்கமாக சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 HP பெட்ரோல் 4 வீல் வீடர். இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா VIS 2000 இந்த மாடல். இது நிறைய வாங்கியிருக்காங்க, உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 90,000 கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிளேடு, ஒரு ஜாக்கி, ஒரு கேஜி வீலு இது செட்டாக வந்துடும். இதில் வந்து PTO ஷாஃப்ட் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது HDP பம்பு மாட்டணும், அதில் வந்து மருந்தடிக்கிற வேலை பண்ணணும்னா இதில் பின்னி மாட்டிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உழவு ஓடுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி மாட்டி லோடு அடிக்கிறது, சீட் ட்ரில் போடுறது, மல்சிங் ஷீட்டு போடுறது, ஹாகர் போடுறது, அந்த வேலையெல்லாம் இதுலேயும் 2700 ஒரு மாடல். அந்த 2 மாடலில் மட்டும் இந்த ஹாகர் போடுற வேலை பண்ணிக்கலாம். ஏன்னா இது 2துலேயும் PTO ஷாஃப்ட் இருக்குது. இந்த 3த்துல வந்து PTO ஷாஃப்ட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1780 சொல்லிட்டு டீசல் வீடர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 7 HP டீசல் வீடர். இது வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுலையுமே வந்து 32 பிளேடு, கேஜி வீலு எல்லாமே வரும். இதில் வந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ட்ராலி மாட்டி லோடு அடிக்கலாம், உழவு ஓட்டலாம், களை எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சீட் ட்ரில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, விதை போடுறது, அதை மாட்டி விதை போடலாம். மல்ச்சிங் ஷீட் பேப்பர் போடுற அந்த அட்டாச்மெண்ட் போட்டு பேப்பர் போடலாம். இந்த மாதிரி வேலைகள்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 9 HP. இதில்
9 HP டீசல் இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா VAS 2500ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேத்து உழவும் பண்ண முடியும், புழுதி உழவும் பண்ண முடியும். இது வந்து கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,55,000 ரூபாய்க்கே கொடுக்குறோம். இது எல்லாத்துக்குமே EMI இருக்கு. அது ஒரு உங்களோட டாக்குமெண்ட் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா, டாக்குமெண்ட் மீன்ஸ் ஆதார் கார்டு அந்த மாதிரி ஐட்டம் கேட்பாங்க. அது கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு EMI ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணி தருவாங்க பஜாஜ் ஃபைனான்ஸில். இது வந்து 2700ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இது. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் 9 HP. இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹைட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் PTO ஷாஃப்ட் இருக்கும், அதில் PTO ஷாஃப்ட் கிடையாது. இதில் ஒரு பர்டிகுலர் வேலையெல்லாம் ஈஸியாக பண்ணிக்க முடியும், அதில் வந்து ஒரு பர்டிகுலர் வேலையெல்லாம் ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதனால நீங்கள் வந்து இதில் வந்து இந்த சீட்டில் வந்து குஷன் இருக்கும், ஸ்ப்ரிங் டென்ஷன் கீழே இறங்கிற மாதிரி இப்போ மினி டிராக்டரில் இருக்கிற மாதிரி இதில் இருக்கும். இதில் நீங்கள் வந்து கேட்கும்போது எந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் வீடர் கேட்குறீங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லி நீங்கள் அது ஆலோசனை கேட்டு நீங்கள் அந்த வீடரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். சப்போஸ் இங்கே எங்கள் டீமில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு சரியாக வந்து ஆலோசனை சொல்லலைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். இதுலேயுமே வந்து 32 பிளேடு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1,65,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது 1,70,70,000 ரூபாய். இது ஏன் ரேட் கூடனாக்கா இதில் நிறைய வேலைகள் பண்ண எக்ஸ்ட்ரா வேலை இதெல்லாம் பண்ணியிருக்குது, அதனால இது கொஞ்சம் ரேட் கூட வரும். இது வந்து 1,65,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து 1860 ப்ளஸ்ஸு. இதில் இருக்கிற இன்ஜின் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகம், அதனால சேத்து உழவு ஈஸியாக பண்ணிக்க முடியும். சேத்து உழவு ப்ளஸ்ஸு ட்ரை லேண்ட் ஓட்டுறது, ட்ராலி மாட்டி லோடு அடிக்கிறது எல்லா வேலையுமே பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே வந்து காமனாக 32 பிளேடு, கேஜி வீலு, அப்புறம் லிஃப்டரு, இது எல்லாமே செட்டாக வந்துடும். இது வந்து இதில் எந்த மாதிரி வீடர் வேணுமோ உங்களுக்கு கேளுங்க, ஃபோன் பண்ணி கேட்டு புக் பண்ணிங்கனாலும் அமுச்சு விட்ருவோம். இல்லை நேராக வந்தீங்கனாலும் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம். இது தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.